பெருசு படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்தோடைய கதையில ஆலாசியம்னு சொல்லிட்டு ஒரு வயசான தாத்தா இருப்பாரு. அவருக்கு இன்னொரு பேரான பெருசு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. வயசானவரா இருக்கிறதுனால கூட அவரை பெருசுன்னு கூப்பிட்டுருக்கலாம். இது ஒரு பக்கம் இருந்தாலும், இவர் இறந்து போகும்போது எரெக்ஷனோட இறந்து போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. என்னதான் இந்த தாத்தா இறந்து போனாலும், இந்த படம் ஃபுல்லாவே பெருசை சுத்தி தான் நடக்கிற கதையா இருக்கும். ஸோ இந்த 2 சீனை கனெக்ட் பண்ற பொதுவான விஷயமா பெருசுன்னு கதைக்கு ஏத்த மாதிரி இந்த படத்தோடைய டைட்டிலை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. வைபவ், சுனில் ரெட்டி நடித்த பெருசு படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். இந்த படத்தை தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தில் ஆக்ட்ரஸோடைய நேம் போடும்போது ஒரு பேக்ரவுண்டில் ஒரு சாங் ப்ளே ஆகும். அந்த சாங்ஸோடைய லிரிக்ஸ் கவனிச்சிங்க அப்படின்னா தாத்தாவை மையமாக வச்சு தான் இந்த பாட்டோடைய லிரிக்ஸை எழுதியிருப்பாங்க. அதில் ஒரு வரியை பார்த்தோம்னா ஆலாசியம் டெத் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். ஆலாசியங்கிறவர் எப்படிப்பட்டவர், இப்போ இறந்துட்டாரு, ஸோ டெத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்கிற விதமாக இந்த பாட்டோடைய லிரிக்ஸ் அமைஞ்சிருக்கும். ஸோ இவருடைய டெத்தை மையமாக வச்சு தான் இந்த பாட்டோடைய லிரிக்ஸே எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பாட்டில் காதல் மன்னனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வரும். இதை கனெக்ட் பண்ணுற விதமாக ஆலாசியம் இறந்து போகும்போது இவருடைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் தான் வருவாங்க. இதே இது பொம்பளைங்க கூட்டம் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்ட்ரஸோடைய நேம் போட்டு முடிக்கும்போது கடைசியில் அந்த பாட்டோடைய மியூசிக் ஒரு குத்து மியூசிக்காக போட்டு முடிச்சிருப்பாங்க. பெருசு படத்தை நீங்கள் ஒரு தடவையாவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பையன் ஆலாசியத்துக்கிட்ட அடி வாங்குவான். அவர் எதுக்கு அடிச்சிருப்பாரு அப்படின்னா, பொம்பளைங்க குளிக்கிறத வேடிக்கை பார்க்குறியா அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பாரு. இந்த டயலாக்கை கனெக்ட் பண்ணுற விதமாக இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் பொம்பளைங்க குளிக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு லாங் ஷாட் மூலமாக காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட இடையில மூத்த பையனான சாமிக்கண்ணு ஆலாசியத்தை டேபிள் சேர்லாம் போட்டு உட்கார வச்சிருப்பாரு. சொந்தக்காரவங்க எல்லாரும் பணத்தை உட்கார வைக்கக்கூடாது, நம்ம ஊர் பழக்க வழக்கம் படுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அவர் சொல்கிற ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா, எங்கள் அப்பா அவருக்குன்னு டேபிள் சேர் செஞ்சார், அவர் டீச்சராக ஆகணும்னு ஆசைப்பட்டார், ஆனால் அது நடக்கலை, அதனால தான் அவருடைய ஆசைக்காக அந்த டேபிள் சேரில் உட்கார வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லி சமாளிப்பார். இந்த டயலாக்கை கனெக்ட் பண்ணுற விதமாக இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே அந்த சின்ன பையனை அடிக்கும்போது தச்சர் வேலை பார்த்த கையிடாது, ஒரு அடி அடிச்சனா நீ தாங்க மாட்ட அப்படின்னு சொல்லி தான் அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீனில் சுப்பிரமணிக்கு காது கேட்காத மாதிரியும் காது மிஷின் யூஸ் பண்ணுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, காது மிஷின் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு சுப்பிரமணி எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். இந்த சீனை கனெக்ட் பண்ணுற விதமாக இவங்க எல்லாரும் டீ கடையில் உட்காந்துருப்பாங்க. அப்போ இவரை பார்த்தோம் அப்படின்னா காதில் மிஷின் வச்சுருக்கிறதையும் பார்க்க முடியும். தாத்தா டிவி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இறந்து போயிடுவார். அப்போ டிவியில் வனிதாமணிங்கிற சாங் ப்ளே ஆகும். ஆலாசிய தாத்தாவை வனிதாமணி கிட்ட காலையில் வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் போல. இதை கனெக்ட் பண்ணுற விதமாக கிளைமேக்ஸில் வனிதாமணி காலையில் வரேன்னு சொன்னீங்களே, ஏன் வராமல் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி அழுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆலாசியம் இறந்து போகும்போது எரெக்ஷனுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலாக வனிதாமணியை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக டேப்லெட்டில் ஒரு டேப்லெட் மட்டும் எடுத்துருப்பாரு போல. டேப்லெட்ஸை கனெக்ட் பண்ணுற விதமாக அந்த டேப்லெட் ஸ்டிப்பில் ஒரு டேப்லெட் இல்லை அப்படிங்கிறத இவருடைய ஃப்ரெண்டு பேசுகிற டயலாக் மூலமாக ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. பையன் ஸ்கூலுக்கு கிளம்புனதும் வனிதாமணி வீட்டுக்கு கிளம்பலான்னு நினச்சிருந்துருக்கலாம். தாத்தா அதுக்கிடையில டிவி பார்க்கறதுக்காண்டி உட்காந்துருக்கலாம். அப்படியே உயிர் போகிற மாதிரியும் காமிச்சிருக்கிறாங்க. டேப்லெட் சாப்பிட்டதுனால எரெக்ஷனோட இறந்து போகிறத கண்டினியூட்டியை மிஸ் ஆகாமல் காமிச்சிருப்பாங்க. சாமிக்கண்ணுக்கு அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதும் சாமிக்கண்ணு அவங்க அப்பாவை ஷாக்காக பார்க்குற மாதிரி ஒரு ஃப்ரேம் வச்சுருப்பாங்க. அவருடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்த வெளிகள் அடுத்த சாங்கை ப்ளே பண்ணி துரையோடைய இன்ட்ரோ சீனை காட்டியிருப்பாங்க. சாமிக்கண்ணு துரைக்கு கால் பண்ணி அப்பா இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற சொல்லுவாரு. அப்ப துரை டாஸ்மாக்ல நின்று ஒரு பாட்டில் மட்டும்தான் வாங்குவாரு. அப்பா இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறது தெரிஞ்சதும் இன்னொரு பாட்டிலும் சேர்த்து வாங்குவாரு. இந்த சீனை கனெக்ட் பண்ற விதமா ஆலாசியமும் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாரு அப்படிங்கிறத சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சாமிக்கண்ணு துரையும் காருக்குள்ளே வச்சு பேசும்போது அப்பா ட்ரிங்க்ஸ் பண்ணுவாருன்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி கிளைமேக்ஸ் போர்ஷன்லையும் பணத்தை எரிக்கும் போது அவர் ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுருந்த அந்த பாட்டிலில் கொஞ்சம் அப்பாவுக்காக கீழே ஊற்றுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க.
சாமி கண்ணு ஹெட் மாஸ்டர் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா வீட்லயே பிளாக் போர்டு வச்சிருப்பாரு. ஆலாசியம் காலையில 9:15க்கு தான் வந்து இறந்து போற மாதிரி காட்டுவாங்க. அப்ப ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போறதுக்காக லஞ்ச் பேக் இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி ஹெட் மாஸ்டர்னு நேம் போர்டும் மாட்டி வச்சிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல போட்டோஸ்லாம் இருக்கும். அதுல ஒரு போட்டோ பாத்தீங்க அப்படின்னா சாமி கண்ணும் துரையும் சின்ன வயசுல இருக்கிற மாதிரியும் சித்தியும் சின்ன வயசுல இருந்தே கூட இருக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒரு போட்டோல ஒரு பையன் மட்டும் இருப்பான். ஸோ அவர் தான் சாமி கண்ணா கூட இருக்கலாம். இந்த போட்டோஸ் எல்லாம் வேணுக்குமே வச்சிருக்கலாம், இல்ல யதார்த்தமா இருந்துச்சான்னு தெரியல. எப்போதுமே ஒரு வண்டிக்கு வெளியில பொருள் நீட்டிட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சிவப்பு கலர் துணியை வந்து கட்டி விடுவாங்க. இதை கனெக்ட் பண்ற விதமா இந்த ஒரு சீன்ல தாத்தாவை ஆட்டோல படுக்க வைக்கும்போது கால் மட்டும் வெளியில தெரியும். அதுக்காக சிவப்பு துணியை கட்டி விட்டுருப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் துரை வந்து டோக்கன் சீட்டு போடுறதுக்காண்டி லைனில் நிற்பார். அப்போ அவருக்கு முன்னாடி இருக்கிற பிளாக் கலர் ஷர்ட் போட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் கையில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அவருக்கு எப்படி கையில் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக துரை என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் டாஸ்மாக்லேயே லைனில் தான் நின்று வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவரும் நீங்களுமா பாஸ், நானும் தான் பாஸ் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ட்ரிங்க்ஸ் அடித்து பைக் ஆக்சிடெண்ட் ஆகிருக்குது அப்படிங்கிறத சிம்பாலிக்காக ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. பாலசரவணனும் கிங்ஸ்லியும் ஆட்டோவில் இருந்து கிரிக்கெட் மேட்ச் பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஒரு ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னா கிங்ஸ்லியும் பாலசரவணனும் ஃப்ரேம் பை ஃப்ரேம் காமிப்பாங்க. இந்த தாத்தாவையும் சீன்ல காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா ஆட்டோல இருக்கிற கண்ணாடி மூலமா அந்த தாத்தாவையும் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு கண்ணாடியில கிங்ஸ்லியும் பாலசரவணனும் இருப்பாரு, இன்னொரு கண்ணாடியில அந்த தாத்தாவும் இருப்பாரு. ஸோ இந்த சீன்ல 3 பேரும் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஆட்டோல வரும்போது பக்கத்து வீட்டு கமலாக்கா பாக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக ஆட்டோல இருக்கிற ஸ்கிரீனை விரிச்சு விட்டுருப்பாங்க. அப்போ அந்த ஸ்க்ரீனில் என்ன அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னா டிஎம்டி கம்பியை பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். அதில் வளையாதது, வலிமையானது, நிகர் இல்லாததுன்னு எழுதியிருக்கும். பெருசோடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இந்த டயலாக்கை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. 2 மருமகளும் மாமனார் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்போ மருமக வந்து என்னத்தை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழுவாங்க. இதே இது 2வது மருமக வந்து அப்படியே அதே டயலாக்கை வாய்ஸ் மாடுலேஷன் மாற்றி நக்கலாக சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படம் ஒரு அடல்ட் கண்டென்ட்டான படம் அப்படிங்கிறதுனால என்னதான் இந்த படத்தில் சாமி கணக்கு 2 கிட்ஸ் இருந்தாலுமே படத்தில் அவ்வளவா 2 குழந்தைகளை காமிச்சிருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி ஆலாசியம் இருக்கிற ரூமுக்குள்ளே இந்த 2 பசங்க இருக்கிற மாதிரி எங்கேயுமே காமிக்க மாட்டாங்க. ஆலாசியமும் சரி அவருடைய ஃப்ரெண்டும் சரி பெண்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் வீக்காக காமிச்சிருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸாக டீ கடையில் ஆலாசியத்தோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அதில் ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு புக்கு படிச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த புக்கு கூட மகளிர் மலர் வாங்கி படிக்கிற மாதிரி காமிப்பாங்க. இந்த ஒரு சீன்ல 2 மருமகள் வந்து டீ போடுற மாதிரி காமிப்பாங்க. அப்ப மாமியார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எலவு வீட்டில் அடுப்பை பற்ற வைக்க கூடாதுன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. வேற கேஸ்ட்ல இருந்து வந்ததுனால அடுப்பு பற்ற வைக்க கூடாதுங்கிற விஷயம் தெரியாது அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா 2 மருமகள்ல ஒரு மருமகள் வந்து லவ் மேரேஜ் அப்படிங்கிறத இந்த சீன்ல சாமி கண்ணோடைய சித்தி மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல சண்டையில ஓங்கி அடிக்கிறது மூலமா எரெக்ஷன் இறங்கி ப்ராப்ளம் சால்வ் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ப்ராப்ளம் இப்படி தான் சால்வ் ஆகும் அப்படிங்கிறத இந்த படத்தில் இடையிலேயே இந்த ஒரு சீன் மூலமாக காமிச்சிருப்பாங்க. அது எங்கே அப்படின்னா துரையும் பாலசரவணனும் ஒரு சாமியாரை கூட்டிகிட்டு வர்றதுக்காண்டி போயிருப்பாங்க. அப்போ அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலையை பார்த்தோம் அப்படின்னா ஒரு மரக்கட்டையில் ஒரு ஆணியை ஓங்கி அடிக்கிற மாதிரி காமிப்பாங்க. அப்போ அந்த ஆணியும் அந்த மரக்கட்டைக்குள்ளே இறங்கிடும். ஸோ இந்த சீன் மூலமாக இப்படி தான் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு முன்னாடியே கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் அப்பா கேரக்டர் வந்து இறந்து போயிருக்கும். ஆனால் இவங்க வீட்டு ஆளுங்க யாருமே அழுக மாட்டாங்க. அது ஆடியன்ஸுக்கு லாஜிக் கொஸ்டினாக வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சீனில் துரை என்ன சொல்லுவார் அப்படின்னா, அப்பா இறந்து போயிட்டாரு, அதனால நான் சோகத்தில் அழுது ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு துரையோட ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ட்ரிங்க்ஸ் அடிக்கிறத விட நம்ம அழுகிறத விட ப்ராப்ளம் சால்வ் ஆகுறது தான் நமக்கு ரொம்பவே முக்கியம், நம்ம வீட்டோட மானம் வந்து வெளியில் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து யாருமே அப்பா வந்து இறந்து போனாலும் அழுகாமல் இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாதுங்கிறதுல ரொம்பவே கவனமாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. துரையும் சாமி கண்ணும் ஒரு அம்பாசிடர் காரில் ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த கார் வந்து துரையோடைய ஃப்ரெண்ட்ஸோட காராக இருக்கும். அதே காரில் தான் பகல் ஃபுல்லாக பெருசு இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு சீனில் இறந்து போனது ஆலாசியம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி சொல்லுவாங்க. ஆலாசியம் கிடையாது சுப்பிரமணியன்னு இன்னொரு பாட்டி சொல்லுவாங்க. இந்த டயலாக்கை கனெக்ட் பண்ணுற விதமாக சுப்பிரமணி யார் அப்படின்னா ஆலாசியத்தோட ஃப்ரெண்டாக இருப்பார். அதுக்கான டீட்டெயிலாக இந்த ஒரு சீனில் நான் சுப்பிரமணி வந்திருக்கிறேன் எந்திரி
சாரி ஆலாசியம் அப்படின்னு சொல்லி அழுவாரு. இந்த ஒரு டயலாக் மூலமா இவர்தான் சுப்பிரமணியம் அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. வனிதாமணி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்ப யாருக்குமே வனிதாமணியே தெரியாது. ஆனா ஆலாசியத்தோட ஃப்ரெண்டுக்கு மட்டும் வனிதாமணியே தெரியற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸா இவங்க 2 பேரும் மட்டும் கண்ணுலே பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சாமி கண்ணோடைய சித்தப்பா காதுல ஒரு விஷயத்த சொல்லுவாரு. இந்த ஒரு சீன்ல எல்லாரும் மாத்தி மாத்தி சித்தப்பாவோடைய கன்னத்துல அரைவாங்க. ஆனா காதுல என்ன விஷயத்த சொன்னாங்க அப்படிங்கிறத இந்த சீன்ல ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா கிளைமேக்ஸ் போர்ஷன்ல வனிதாமணி கிட்ட சாமி கண்ணோடைய சித்தப்பா வந்து ஆடியன்ஸுக்கு கேட்குற மாதிரியே சொல்லியிருப்பாரு. அப்போ வனிதாமணியும் அரையிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்த தான் லாஸ்ட் சீனில் ஃபேமிலி ஆளுங்க கிட்ட சொல்லியிருப்பாரு போல். ஆன்சர் பண்ணுற விதமாக தான் எல்லாரும் மாற்றி மாற்றி அரைஞ்சிருக்கலாம். இந்த படத்தில் ஒரு சில சீன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். இந்த ஒரு சீனில் தாத்தாவும் பையனும் இடம் வாங்குறத பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சீனை கனெக்ட் பண்ணுற விதமாக அடுத்த சீன்லையே 2 மருமகளுக்குள்ளேயும் சொத்து தகராறு வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வனிதாமணி டெத்துக்கு வந்திருப்பாங்க. பெரியவங்களா இருக்கிறதுனால அப்போ இவங்களை யாருன்னு டக்குன்னு கேட்க முடியாது. இவங்க யார் அப்படிங்கிற பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த சீனில் இந்த சின்ன பையன் வந்து ஆலாசியத்தை டெத்துக்கு வந்திருப்பான். அப்போ நீ யார் அப்படின்னு சொல்லி பாலசரவணன் வந்து சின்ன பையன்கிட்ட டக்குன்னு கேட்டுருவாரு. அதுக்கு ஆன்சர் பண்ணுற விதமாக நான் கெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருப்பான். இளவு வீட்டுக்கு எதுக்கடா கெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த கதையில் ஆலாசியம் வந்து சின்ன வீடு வச்சுருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இவங்க ஃபேமிலி ஆளுங்களுக்கு கௌரவம் மட்டும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டர் ரோலும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல துணிவு படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. பெருசு படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.